அன்பை விட வலிமையானது எதுவும் கிடையாது. அன்பை விட எளிமையானது எதுவும் கிடையாது. அன்புக்கு ஒரு விலையும் இல்லை. நீங்கள் அன்பை தருவதற்காக புதிதாக எதையும் பெற வேண்டியதும் இல்லை. அன்பின் வலிமையை சொல்வதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் ஒரு தனியாக ஒரு கானகத்தில் ஆசிரமம் வைத்திருந்தார். ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் தவத்தில் இருப்பார். அந்த முனிவருடைய தவத்தின் ஆற்றலை அறிந்து ஏராளமான மக்கள் அவரை தரிசிப்பதற்கு வருவார்கள். ஒரு முறை ஏராளமான மக்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். கானகத்தில் அவருடைய ஆசிரமத்தை விட்டு வெளியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் அவர் கண்மூடி அமர்ந்திருக்கிறார். தியானத்தில் இருக்கிறார். அவருடைய பக்கத்தில் ஒரு சிங்கம் படுத்துக்கொண்டு அவரை பார்த்தபடி இருக்கிறது. அவரை நோக்கி வந்தவர்கள் அத்துணை பேரும் இந்த சிங்கத்தை பார்த்துவிட்டு பதறி துடித்து பின்வாங்கிவிட்டார்கள். வெகு தூரத்திலே நின்று கொண்டே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பிறகு மெல்ல கண் விழித்தார். கண் விழித்த பிறகு ஏன் இந்த மக்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் என்று யோசிக்கிற பொழுது, ஏன் அங்கே நிற்கிறீர்கள், வாருங்கள் என்றார். ஐயோ முனிவரே, சிங்கம் இருக்கிறது, அது ஒன்றும் உங்களை செய்யாது, அதை பார்த்தா நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்ற அந்த சிங்கத்தை பார்த்து, நீ போய் நம்முடைய ஆசிரமத்தின் பக்கத்திலே போய் இரு என்றார். அது உடனே ஒரு குழந்தையை போல சென்று ஆசிரமத்தின் பக்கத்தில் நின்று கொண்டது. அதற்கு பிறகு இவர்களை எல்லாம் அழைத்து பேச நினைக்கிறார். அப்பொழுதும் அந்த மக்கள் சிங்கத்தின் மீது இருந்த அச்சத்தினால் நெருங்குவதற்கு தயங்குகிறார்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? இல்லை, நீங்கள் அங்கே இருந்தாலும் அது ஓடி வந்து ஒரே அறை கொடுத்தால் நாங்கள் முடிந்து விடுவோம், நாங்கள் உயிரிழக்க விரும்பவில்லை. பிறகு அவர் அந்த சிங்கத்தை பார்த்து, இங்கே வா என்றார். அது மெல்ல வந்து குழந்தை எப்படி தவழ்ந்து வருகிறதோ அது போல வந்து அவர் பக்கத்தில் நின்றது. இவர்கள் எல்லாம் அச்சப்படுகிறார்கள். நீ கொஞ்சம் காட்டுக்குள்ளேயே போய்விடு என்றார். அது உடனே திரும்பி காட்டுக்குள்ளே போய்விட்டது. உடனே இந்த மக்கள் அத்துணை பேரும், எவ்வளவு பெரிய தவ ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது, ஒரு சிங்கத்தை அழைத்தால் வருகிறது, அதை போ என்று சொன்னால் போய்விடுகிறது, எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க தவ ஞானி நீங்கள் என்றெல்லாம் புகழத் தொடங்கிவிட்டார்கள். உடனே அவர் சொன்னார், இதில் ஒரு ஆற்றலும் இல்லை, ஒரு தவமும் இல்லை. அந்த சிங்கம் காயப்பட்டு கானகத்தில் விழுந்து கிடந்தது. அதை நான் கண்டேன். அதனுடைய காயத்திற்கு நான் மருந்து தந்தேன். அப்படி நான் அந்த காயத்திற்கு மருந்து தந்ததனால் அது பூரண நலம் பெற்றது. அதனிடம் நான் காட்டிய அன்பு, அந்த அன்பை அது என்னிடம் காட்டத் தொடங்கியது. அன்பை நீங்கள் காட்டுங்கள். கொடிய விலங்குகளிடம் அன்பை காட்டினாலும் அந்த விலங்கு உங்களை வருத்தாது, உங்களை துன்புறுத்தாது. எனவே அன்பை விட வலிமையானது எதுவுமே இல்லை என்று அவர் சொன்னார். நண்பர்களே, இன்றைக்கு நான் திரும்ப திரும்ப அன்பின் யாசகனாகத்தான் உங்களிடம் பேசுகிறேன். நீங்கள் அன்பா இருந்து பாருங்கள், எல்லா வகையிலும் சிறப்பாகவே நீங்கள் இருப்பீர்கள். சமூகம் சிறக்கும், பண்பாடு சிறக்கும். எல்லாவற்றுக்குமே காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மனம்தான். நம்முடைய மனம் முதலில் ஒழுங்காக இருக்க வேண்டும்.